அல்லது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் என்ற நிலைமையை மாற்றி அவங்கள டோட்டலா பர்ச்சேசபிள் கமாடிட்டி என்ற நிலைமைக்கு கொண்டு வந்து, நாங்க மட்டும் ஊழல்வாதிகள் இல்ல, எங்க ஊழல் பணத்துல பங்கு கொடுத்து மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பங்கு கொடுத்து அவங்களும் ஊழல்வாதிகள் தான், எங்க ஊழல்ல அவங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு 50 கோடி ரூபாய் செலவழித்த இவர்கள் மறுபடியும் நீ குறைந்தபட்சம் 5 அல்லது 10 மடங்கு பணத்தை இவர்கள் சம்பாதிக்க போகிறார்கள். இந்த பணம் மக்களுக்கான கல்வி, குடிநீர், மருத்துவம், சாலைகள் என்று பல்வேறு திட்டங்களுக்கு செல்ல வேண்டிய பணம் இந்த கான்ட்ராக்டரால அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலை. கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுத்துட்டா அவங்க சும்மா உட்கார்ந்து இருப்பாங்களா? அவங்க அதுல லாபம் பார்க்கணும். அப்போ அவங்க ஒரு 1000 கோடி ரூபாய் லாபம் பார்க்கணும்னா கூட ஏறத்தாழ 4500 கோடி ரூபாய் இந்த மாநிலத்தில் இந்த திட்டங்களுக்காக செல்ல வேண்டிய பணம் அவர்களால் எடுக்கப்பட்டுவிடும். அமைச்சர்கள், ஆளும் கட்சியினர், இந்த கான்ட்ராக்டர்கள், அப்புறம் அதிகாரிகளும் சேர்த்துதான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஆலைகள் தரம் கட்டதாக 3 மாசத்துல குண்டும் குழியுமாக, தண்ணீர் சாக்கடை கழிந்த தண்ணீராக, மருந்து உபயோகப்படாத, நோயை தீர்க்காத ஒரு டம்மி மருந்தாக, இப்படி அல்டிமேட்லி மக்கள் தான் அதுல பாதிக்கப்பட போறாங்க.